ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். இந்த வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 ஏக்கர் வாங்கினா எப்படி 3.5 ஏக்கர் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலை யார் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு மேபி தெரியலாம், என்னடா இது இவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சிங்க. மூச்சு கூட விட முடியாத நிலமை மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சளி பிடிச்சின்னு கோல்டு பிடிச்சிக்கிச்சிங்க. கண்டிப்பாக அது மாதிரி இருந்தாலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் போடுற இந்த வீடியோ மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், இது மாதிரி லேண்டு நான் நிறைய நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி கொஞ்சம் சரியானோடனே நான் இந்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணியிருக்கேங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைபரும் சரி, ஃபாலோவர்ஸும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. அதேபடியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை, நீங்கள் ஃபோன் பிக் பண்ணவே இல்லை, கால் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கேட்டிருந்தீங்க, கால்லேயே இது பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களோ நான் மெசேஜில் எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணிட்டேங்க. நான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா மெசேஜில் ரீப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஃபோனு கால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால எப்படி நான் அட்டன் பண்ணி பேச முடியும், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னால் நேற்று முந்தானியத்தில் யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ இதே மாதிரியே சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி கோல்டு நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிச்சிட்டு கோல்டு பிடிச்சிட்டு இருந்து நீங்கள் எப்படி ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்? ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் இந்த மேட்ரை உங்ககிட்ட ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா ஓகே, இல்லை நெகட்டிவாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறீங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு. யாரெல்லாம் கால் பண்ணி இருக்கீங்களோ கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசிடுறேங்க. ஸோ இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 1 ஏக்கர் இருக்குங்க. பட்டா லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா பட்டா லேண்டு படி 1 ஏக்கர் இருக்குங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியர்பைலே தான் இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்டுங்க இது. மண் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. லேண்டு ஒரே பாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நேரடியாக யாராவது சைடு விசிட் பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ நல்ல லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்திரமேரூர் நியர்பைலே தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு உத்திரமேரூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாங்க. உத்திரமேரூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. சென்னை கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. அந்த வில்லேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் தான். உங்களுக்கு ஒரு 150லேருந்து 200 வீடு இருக்குங்க. கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. கரெல்லாம் கட்டி படிக்கட்டு வச்சு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க கிணறு உங்களுக்கு. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிணறு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலே இப்போதைக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய் இல்லாமல் 15 லட்ச ரூபாய் இல்லாமல் இது மாதிரி கிணறு நீங்கள் எடுத்து கரை கட்டி படிக்கட்டு, பைப்லைன் கனெக்ஷனு, ஷெட்டு, மோட்டரு, ஃப்ரீ இபி லைன் கனெக்ஷனு,
கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாதுங்க. இது மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய அமௌண்ட் உங்களுக்கு செலவாகும். ஸோ அது ஒரு ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிணறு சர்வீஸோடு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 ஏக்கரோடு சேர்த்து வருதுங்க. அதனால் ஒரு நல்ல பெனிஃபிட்டான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுதான் வந்து அந்த 3.5 ஏக்கருங்க. நம்ம லேண்டு வந்து பட்டா லேண்டு வந்து இப்போ தெரியுது பாருங்கள், ஒரே நீட்டு தெரியுது பாருங்கள், ஒரே பாக்ஸ் தான் உங்களுக்கு பட்டா லேண்டு. அந்த மாமரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாமரத்துக்கும் கிணத்துக்கும் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த 3.5 ஏக்கர் ஃப்ரீ லேண்ட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வந்து ஒரு 7-8 தென்னை மரம் இருக்குங்க. மாமரம்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய மாமரம் இருக்குது. எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம் இருக்குங்க. வரப்பில் வந்து பனை மரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. உங்களுக்கு பனை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சப்போட்டா, எலுமிச்சை அது மாதிரி இருக்குங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த லேண்டு தான் வந்து அந்த 3 ஏக்கர் ஃப்ரீ லேண்டுங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. இந்த லேண்டில் வந்து நீங்கள் எந்த பயிர் வேணாலும் போட்டுக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கில் ஷூட் பண்ணேங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:45 மணி இருக்கும். அதனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மண் வந்து கொஞ்சம் வந்து களிமண் மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக தெரியல உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். மண் வந்து நல்லா செம்மண்ணுங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இது வந்து கலந்த மாதிரி மண்ணாக இருக்குது, செம்மண் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நல்ல செம்மண்ணுங்க. அந்த 3 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா நிறவி வந்து இப்போ வேர்க்கடல, நெல் பயிர் எல்லாமே போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் கிணறு சர்வீஸோடு நல்லா வில்லேஜ் பக்கத்தில் தார் ரோட் டச்சில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான லேண்டுங்க. பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு லேண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. தென்னை மரம் எல்லாமே இருக்குது. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 150 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க உங்களுக்கு. நம்ம டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். 4 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் இருக்குது. 3-4 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் இருக்குது. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க்கு, உரக்கடை எல்லாமே இருக்குது. அக்ரிகல்ச்சர் தேவையான என்னென்ன பொருள்லாம் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க. பெட்ரோல் பங்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாங்க. சிங்கிள் ஓனர் தாங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 180லேருந்து 200 அடிக்குள்ளே வருங்க ஃப்ரண்டேஜ். நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீட்டாக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். ஃப்ரண்டேஜ் வந்து 210 அடி கிட்ட வருங்க உங்களுக்கு. ஸோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியரான டைட்டிலுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. நான் டைரக்ட் பார்ட்டி டு பார்ட்டி விட்டுடுறோம். கண்டிப்பாக எவ்வளோ பேசி நம்மளால் நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களை கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து இது மாதிரி 1 ஏக்கரு கிணறு சர்வீஸோட, அதுவும் சென்னைக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு 85 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வருமானது ரொம்ப ரேருங்க. ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1.25 மணி நேரத்துலேயே ரீச் ஆகிடலாம். அதேபடியே செங்கல்பேட்டிலேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓனரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். தேக்கு மரமும் இருக்குங்க நம்ம லேண்டில், 2 தேக்கு மரமும் இருக்குது. ஸோ எந்த ஒரு கரண்ட்டு கம்பமும் இல்லைங்க நம்ம லேண்டில். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீஸ் லைன் தான் இருக்குது. அதுவும் நம்மளோட இதுவும் இல்லை, அது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஒரு கரண்ட்டு கம்பம் கூட நம்மளோட லேண்டில் இல்லைங்க. மண் அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. எந்த பயிர் போட்டாலும் நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் மரம் பயிரும் போடலாம், சவுக்கு, தேக்கு அது மாதிரியும் போடலாம், மொககனி, செம்மரம், சந்தன மரம் அது மாதிரியும் போடலாம். இல்லை நெல் பயிர், கரும்பு, உளுந்து, எள் அது மாதிரி போட போகிறேன்னு நினச்சாலும் நீங்கள் எல்லா பயிரும் தாராளமாக போடலாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம்லேண்ட் லேண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு வீக் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபென்சிங் போட்டு உள்ளே வந்து ஒரு சின்னதாக வீடு கட்டிட்டு மாமரம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா அதெல்லாம் வந்து சென்டரில் பிளான் பண்ணிவிட்டு சைடில் வந்து மொககனி, தேக்கு மரம், செம்மரம் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ஒரு
10 வருஷம் கழித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த மாமரம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, மாதுளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே அது உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை வந்து யாராவது பை பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வருங்க. எனக்கு தோணுது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 30,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த கிணறு, சர்வீஸு, பைப்லைன் கனெக்ஷனு, லேண்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 29 இல்லை ஒரு 29 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைட்டிஸ்ட் வந்து பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் கூட நம்ம ட்ரை பண்ணி கம்மி பண்ணி பேசி பார்க்கலாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா 30 சொல்லி ஒரு 29 இல்லை 28.5 அது மாதிரி வருவாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபோனில் பேசிக்கலாம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உத்திரமேரூர் ஜஸ்ட் நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி லேண்டு கிடைக்குன்றது ரொம்ப ரேருங்க. 1 ஏக்கர் கிணறு சர்வீஸோடு இருக்குது. அந்த 1 ஏக்கர் ப்ளஸ் 3 ஏக்கர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி 3 ஏக்கர் ஃப்ரீயாக தராங்கன்னா, இந்த 1 ஏக்கர் பின்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அது வந்து இவங்களோட அனுபவத்தில் தாங்க இருக்குது. இவங்க தான் வந்து பயிர் வச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு. காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாம் வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த 3 ஏக்கரும் நீங்கள் யார் இந்த 1 ஏக்கர் வாங்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். கிணறும் வந்து நல்ல பெரிய கிணறுங்க, கரை கட்டி சூப்பராக இருக்கும். 1 ஏக்கர் ப்ளஸ் 3 ஏக்கர் டோட்டலாக வந்து 4.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 லட்சம் தாங்க வாங்குறீங்க. 30 லட்சம் கூட இல்லை, இன்னும் கூட கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ணி பேசுகிறாங்க. ஃபைனல் ஒரு 29 அது மாதிரி வரும். இல்லை இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.